ஹர ஹர நம பார்வதி பதவி. ஹர ஹர மகாதேவா. சிவன் போற்றி. போற்றி. ஏகம்பத்திரங்காய் போற்றி. ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி போற்றி. முருகனுக்கு ஜெயகுரு. 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 எல்லாம் வல்ல முகமதர் கடவுளாம் சிவபெருமானது திருவடி திருவுருள் துணை கொண்டும் நமது பெருமதிப்பிற்குரிய குருதேவர் அவர்களுடைய பொன்னார் திருவடி திருவுருள் துணை கொண்டும் சோமநாதர் சுவாமியினுடைய ஜோதிர்லிங்க வழிபாடு நம்ம துவங்க இருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வழிபட்ட சோமநாதர் அது எப்படியும் நமக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குங்க. அப்போ சோமநாதல வழிபட்ட ஜோதிர்லிங்கமானது குருதேவர் இடத்துல கிடைச்சு, குருதேவருடைய கருணை பாருங்க, நம்ம எல்லா மக்களுக்கும் சுவாமி தரிசனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சோமநாதத்துல இருக்கக்கூடிய சோமநாதர் வடக்குல இருக்கிறவர் இப்ப தெற்குல திருச்சிராப்பள்ளிக்கு நமக்கு அருள் பாதிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆமாங்களா? ஆமா. இப்போ அந்த சுவாமியினுடைய தரிசனத்தை நம்ம எப்படிங்க அதை முழுசா நம்ம ஏத்துக்கணுமா? ஆமா தானுங்க. அப்படி ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிடுறாங்க. நம்ம சுவாமிக்கு உபச்சாரங்கள் பண்ண போறோம். பஞ்சாமிரத அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அலங்காரம் பண்ணி நமக்கம் செமக்கம் பாராயணம் பண்ணி 1 மணி நேரம் ஆகும் இந்த பூஜை. பண்ணலாங்களா? அப்போ இந்த 1 மணி நேரம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு தூப தீபம் நைவேத்தியம் முடிஞ்சு வேத பாராயணம் திருமறை பாராயணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் இங்கதான் சுவாமி இங்க வந்திருக்காருங்க உங்களுக்கு அருள் பாதிக்கிறதுக்காக. சரியா? அதனால இந்த வழிபாடு எல்லாத்துக்கும் மேல நம்ம முழுக்க முழுக்க இங்க இறைவன் தான். அப்போ நம்மளுடைய சிவாச்சாரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை உள்ள வாங்குறதுக்கு பேரு மந்திர ஸ்நானம்ங்க. சொல்லுங்க, அது பேர் என்னங்க? இப்ப நம்ம தண்ணியை கொண்டு உடம்ப சுத்தம் பண்றோமே, அது உடம்பு மேல இருக்கிற மலங்கள் அழுக்குகளை சுத்தம் பண்ணும். அந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ள வாங்கும் பொழுது நம்ம ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய ஊழ்வினைகளானது அகற்றப்படும். அப்ப கடவுள் நமக்கு பெரிய புண்ணியத்துக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறாருங்க. அதனால எல்லாரும் அந்த மந்திரத்தை நல்ல காதுல உள்ள வாங்குங்க. 5 எழுத்து பஞ்சாட்சரம் திருமந்திரத்தை ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு மனசுக்குள்ள அந்த 5 எழுத்து திருமந்திரத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே நம்ம அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்மளுடைய முழு சிந்தனையும் இறைவன் பால் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை இன்னைக்கு உங்க இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். இது வேண்டுகோளை வைக்கலாமுங்களா? நிச்சயமா. அப்ப நம்ம இன்னைக்கு பாருங்க 30ஆம் தேதி குருதேவர் ராமேஸ்வரத்துல வச்சு இந்த வைபவம் துவங்கப்பட்டது. ராம்நாத் டு சோம்நாத் அப்படிங்கிற யாத்திரையினுடைய முதல் கட்டமா. அப்போ குருதேவர் தமிழ்நாடு முழுவதும் சோமநாதர் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு அப்போ அந்த ராமேஸ்வரத்துல வச்சு குருதேவர் சொன்ன திருவாக்கு இது. நம்ம வழிபாட்டுக்கு முன்னாடியே யாரெல்லாம் சோமநாதனுடைய ஜோதிர்லிங்க வழிபாட்டுல கலந்துக்கிட்டு என்ன வேண்டாங்களோ சொல்லுங்க, என்ன வேண்டிக்கிட்டு உட்கார்றாங்களோ அந்த வேண்டுதல் சுவாமி உங்களுக்கு வரம் கொடுப்பாரு அப்படிங்கிறது குருதேவனுடைய திருவாக்கு. அப்ப சுவாமி நமக்கு வரம் கொடுக்க வந்துட்டு இருக்கும் போதுங்க, அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அந்த இடத்துல? அப்போ நம்ம ஒரு மாதிரி பக்தியா, எப்படிங்க பக்தியா இறைவன் பால் நம்ம கவனம் செலுத்தி நம்ம ஆரம்பிக்கும். துவங்கலாமா? அப்போ நீங்க பாருங்க, இது சங்கல்பம் எடுக்கவங்களுக்கு உங்க பேர் நட்சத்திரத்துக்கு நம்ம சங்கல்பம் எடுப்போம். நீங்க ஒருவேளை அந்த மாதிரி சங்கல்பத்துக்கு இங்க ஏதோ நன்கொடை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாருமே இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய பேரு நட்சத்திரம் ராசி அதெல்லாம் என்ன பண்ணுங்க, மனசார நினைச்சுக்கோங்க. பண்ணலாங்களா? அவர் நம்ம சங்கல்பம் எடுக்கும் போது ஒரு இடத்துல சொல்லுவார், உங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட எல்லா பேரும் நினைச்சுக்கோங்க அப்படின்னும் போது கண்ணு மூடி என்ன பண்ணுங்க, மானசீகமா எல்லாரும். ஏன்னா கடவுள் வரம் கொடுக்கிறாரு, அது நமக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். கை கூப்பிப்போங்களா? நம்ம எல்லாரும் ஏக மனதோட ஒரே மனதோட ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு துவங்க போறோம். எப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினுடைய பலன் சொல்லுங்க, நமக்கும் நல்ல ஜோர சொல்லுங்க, நமக்கும்
நம்மை சார்ந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். கடவுளே, சிவபெருமானே அப்படின்னு நல்ல சிவபெருமானுடைய திருநாமத்தை நல்ல கோஷம் போட்டுட்டு திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.